இந்தப்பா. தேங்க்ஸ்க்கா. புது நம்பரா இருக்கு. ஹலோ மாயா, கதிர் பேசுறேன். சொல்லு கதிர், என்ன வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுற? ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? என்ன விஷயம்? நீ முதல்ல வாயா, நான் சொல்றேன். சரி இரு வரேன். அக்கா தேங்க்ஸ்க்கா. மாயா பார்க்க தான் போயிருக்காடா, வந்துருப்பா. சரி சரிக்கா. கடவுளே, தனாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து. இரு, உன்னை விடுறதுக்கான கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன். இத்தனை நாள் என்கிட்ட எப்படி தப்பிச்சிட்ட? ஆனா இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது தானா? நம்ம லவ் இப்பதான் கம்ப்ளீட் ஆக போகுது. என்னடா உளறிட்டு இருக்க? உணர்ல தானா நடக்க போறத சொல்றேன். நீ எனக்கு சொந்தமானவ, ஏன் கூட தான் இருக்கணும். பாரு, நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம். என்னடா சொல்ற? ஆமா தானா, நம்ம தானே லவ் பண்ணோம், நமக்கு தானே நிச்சயமா நடந்தது. அப்ப நம்ம தானே கல்யாணம் பண்ணிக்கணும். அதானே தானே நியாயம். நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள் தான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. என் புருஷன் கட்டின தாலி இன்னும் கழுத்துல தான் இருக்கு. அத பத்தி கவலைப்படாத தானா, நம்ம கல்யாணம் நடக்கும்போது இந்த தாலியை கட்டிடலாம். ஏன் இப்படி பண்ற? கோவப்படாத தானா, கோவப்படாத. நமக்கு கல்யாணம் ஆனப்புறம் எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு, நீ பண்ணிருக்கிற வேலை மட்டும் கதிருக்கு தெரிஞ்சது உன்னை அடிச்சே கொன்றுவாரு. அதுக்கு முதல்ல நீ எங்க இருக்கன்னு அவனுக்கு தெரியணும்ல தானா. நீ இருக்கிற இடத்துக்கு யாரும் தேடி வர முடியாது, அவ்வளவுதான். தானா நில்லு. ஏய், எங்க தப்பிச்சு ஓட பாக்குற? இங்க இருந்து நீ எங்கேயும் போக முடியாது. அந்த கதிரிய மேல சந்தேகப்பட்ட கூட என் வீட்டுக்கு தான் போய் தேடுவான். ஆனா இங்க வர முடியாது. இது எந்த இடம் உனக்கு தெரியலையா? நல்லா பாருதனா, இது உங்க இடம் தான். தானா, உங்க பண்ண வீடு தான் தானா. இங்கதான் நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆடி ஓடி. பாத்து பாத்து, மெதுவா. ரொம்ப வலிக்குதா? நான் சாப்பிட்டா உன்னை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ என்ன ரஃபா ஹேண்டில் பண்ண வைக்கிற. ஏன் தானே, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், கவலைப்படாத.
நமக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் என் கை உன் மேல தப்பா படாது. முதல்ல கல்யாணம் முடியட்டும், சரியா? ப்ளீஸ், நான் போயிடுறேன். ஆக்சுவலா நாளைக்கு தான் உன்னை கடத்திட்டு வந்து தாலி கட்டலாம்னு நினைச்சேன். ஆனா நேத்து அந்த கதிரு என்னை அடிச்சு வரட்டினான்ல, அதான் ஒரு நாள் ஃபுல்லா உன்னை காணாம அவனை பைத்தியக்கார மாதிரி ரோடா அலைய விட போறேன். ஆனா எங்க தேடினாலும் இந்த இடத்துக்கு வர முடியாது. நமக்கு இங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நான் நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டுறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏய், தனா. கதிர், என்னாச்சு? எதுக்கு உடனே வர சொன்ன? தனாவை காணும் மாயா. ஹே, என்னடா சொல்ற? காணமா? எங்க போனா? தெரியல, வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளை காணும். ஏய், ஃபோன் பண்ணி பாத்தியா? ஸ்விட்ச் ஆஃப்னு மட்டும்தான் வருது. எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். கோவில் எங்கேயாவது? அங்கேயும் போய் பார்த்துட்டேன், அவ இல்ல. கீழே ஹவுஸ் ஓனர் அக்கா கூட தனா வெளியே போனது அவங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்ப எங்க போயிருப்பா? அந்த கார்த்திக் ஏதாவது பண்ணிருப்பானு தான் எனக்கு பயமா இருக்கு. இப்படி மான் குட்டி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கியே, உன்னை சாஃப்டா ஹேண்டில் பண்ண நினைச்சது ஏன் தப்புதான். யாராவது வாங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க. நீ எவ்வளவு கத்துனாலும் யாரும் இங்க வரமாட்டாங்க. உட்காரு. காலு நீளுதுல. இரு. ஏய், ஏன் அப்படி சொல்ற? நேத்து அவன் இங்க வந்தான். கார்த்திக் எங்க வந்தானா? தனா ஏன் பொண்டாட்டி, அவன் என்னைக்கு எனக்கு மட்டும்தான் சொந்தம். தனாவை ஒரு நாள் நான் எனக்கு சொந்தமாக்க வேண்டாம். உன்னால எதுவும் பண்ண முடியாது. கதிர், வேணாம் கதிர், வேணாம் வேணாம் வேண்டாம் கதிர். அவனை அடிச்சு துரத்திட்டேன். அந்த கோவத்துல ஏதாவது பண்ணிருப்பானு தான் எனக்கு பயமா இருக்கு மாயா. வாய்ப்பு இருக்கு கதிர். அவன் உன்னை பழி வாங்க தனாவை ஏதாவது செய்ய பாப்பான். வேணடா. நாளைக்கு நம்ம கல்யாணம் முடிச்ச உடனே நம்ம எங்க போறோம் தெரியுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து கோவா போறோம். நீ கண்டிப்பா கூப்பிட்ட உடனே எப்படியும் வர போறது இல்ல. உனக்கு ஒரு மைக் ஊசியை போட்டு உன்னை நான் கார்ல ஏத்தி சேஃபா தான் கூட்டிட்டு போவேன். அந்த கதிரு உன்னை காணும்னு ஊர் ஊரா தேடி தேடி அவன் பைத்திய மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான். நம்ம 2 பேரும் சந்தோஷமா கொஞ்ச நாள் கோவால இருந்துட்டு அப்புறம் ஃபாரின் போய் செட்டில் ஆயிடலாம், சரியா? ப்ளீஸ் கார்த்திக், என்னை விட்டுடு. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், என்னை நிம்மதியா வாழ விடு. அப்ப நான் நிம்மதியா வாழ வேண்டாமா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் தானா? நான் நினைச்சேன்னா இப்பவே என்னால உன்னை சொந்தமாக்கிக்க முடியும். ஆனா நான் செயல பாத்தியா? ஏன்னா நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன். எனக்கு உன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும் தானா? நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ நினைச்சது நடக்காது. நான் கதிர் பொண்டாட்டினா, எப்படி இருந்தாலும் நீ நினைச்சது நடக்காது. அதையும் பார்க்கலாம் தானே. வா, தனாவை தேடி பார்க்கலாம். சரி வா. தனா, மாயா, மாயா, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா பாட்டி, இப்பதான் வந்தேன். கதிர், பாட்டி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. உட்காருங்க, இந்த வரேன். இருக்கட்டும். தனா இங்க? பாட்டி, தனா வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. நானும் அவளை பார்க்க தான் வந்தேன். ஆனா மார்க்கெட்டுக்கு போயிருக்கான்னு கதிர் தான் சொன்னான். அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
என்ன பாட்டி நீங்க திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? அது நானும் சிவாவும் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்பாவும் பொண்ணும் இப்படி பிரிஞ்சிருக்காங்களே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமான்னு ஒரு சித்தர்கிட்ட கேட்டோம். அவரு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காருமா. பரிகாரமா? ஆமாண்டா. தனாவுக்கு ஏதோ புத்திர தோஷம் இருக்கான். அதனால அவ நாளைக்கு புத்திர யாகம் பண்ணா அதன் பலனா திரும்பவும் அப்பாவும் பொண்ணு ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு அந்த சித்தர் சொன்னாரு. அதான் சிவா யாகத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க போயிருக்கான். சரி, இந்த விஷயத்த நாம தனாக்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். காலையில 10 மணிக்கெல்லாம் அவ கோயில இருக்கணும்பா. சரி விடு, மார்க்கெட்டுக்கு தானே போயிருக்கா. சரி, நான் இருந்து பார்த்துட்டு அவகிட்ட விஷயத்த சொல்லிட்டே போறேன். பாட்டி, அவ இப்பதான் போயிருக்கா, வர லேட் ஆகும். பரவாயில்ல மாயா, அவளையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இருந்து பார்த்துட்டு நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லிட்டு போறேன். அது இல்ல பாட்டி, பெரியப்பா வீட்டுக்கு வந்திருப்பாரு. நீங்க இங்க வந்தது தெரிஞ்சா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான். ரகுவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான். உங்களெல்லாம் அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனா என்கிட்ட ஏமா நீங்க அங்க போனீங்கன்னு கோச்சுப்பான். சரி, நான் ரகு வரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடுறேன். ஐயோ, நான் இப்போ தனா கிட்ட விஷயத்த சொல்லணுமே. நான் சொல்லிக்கிறேன் பாட்டி. சரி, நீ சொல்லிட்டு வந்துடு. நான் கிளம்புறேன். வரேன் கதிர். வாங்க பாட்டி. என்ன கதிர், பாட்டி இப்படி சொல்லிட்டு போறாங்க? பெரியப்பா கூட தனா சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவளை இந்த யாகத்தை பண்ண வைக்கணும். ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியலையே. எனக்கு அந்த கார்த்திக் மேலதான் சந்தேகமா இருக்கு மாயா. ஏன்னா இன்னைக்கு நான் சிலிண்டர் போட போகும்போது ஒரு ஆள் என்னை இடிச்சுட்டு போனா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தனாவுக்கு கால் பண்ணலான்னு மொபைலை தேடினா மொபைல் இல்ல. அப்படின்னா கார்த்திக் தான் பிளான் பண்ணி உன் போனை எடுத்திருக்கணும். அதை யூஸ் பண்ணி கூட தனாவை வர வச்சிருக்கலாம். அவன் வீட்டுக்கு போய் பார்த்து அவனை 4 அடி அடிச்சா தனா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். வா போலாம். கார்த்திக், இந்த மாதிரி பண்ணாத. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், என்ன போக விடு. போக விடுறதுக்கு அவனை நான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன். இந்த பார்த்தனா சும்மா உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காத, சரியா? இனிமே உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது தானா. உன்னால நான் ரொம்ப பட்டுட்டேன். என்ன ஜெயில் வரைக்கும் போக வச்சுட்டேன். என் குடும்பத்தையே இந்த ஊர் தள்ளி வச்சிருச்சு. அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. என்ன விட்டுட்டு போய் போய் அந்த கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ அவன் கூட சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு மேலேயும் உன்னை எப்படி தானே விடுறது? உன்னை நான் விட மாட்டேன். ஏய், நான் உன்னை எனக்கு சொந்தமாக்க போறேன். அதுதான் அந்த கதிருக்கு நான் கொடுக்கிற தண்டனை. ஏய், நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. யாராவது வாங்க ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்க. ஏய், உன் தொண்டை வலிக்கிற வரைக்கும் நல்லா கத்து. நீ எவ்வளவு கத்துனாலும் உன்னை காப்பாத்த யாரும் வர போறதில்ல. கேட் மூடி கிடக்கு. சண்முகம் எங்க போனா? மச்சான், ஆறு நடிங்க. யாராவது வாங்க. ஏய், வாங்க. ஹெல்ப். ஹெல்ப். காப்பாத்துங்க. எங்க போயிருப்பான்? போய் கதவு தருங்க.
ஆ. உன் அப்பன் தான் வந்திருக்கான். உன் அப்பனுக்கு உன் மேல ரொம்ப பாசம்தான். கரெக்டா இங்க வந்துட்டான். ஆ? எங்க போனா இந்த வாட்ச்மேன் சண்முகம்? ஆளையே காணுமே. சண்முகம், சண்முகம், சண்முகம். சண்முகம், எப்பா சண்முகம். மச்சான், ஆளையே காணுமே மச்சான். எங்க போன? ஐயா. வராரு மச்சான். வணக்கம் ஐயா. வாங்கய்யா வாங்கய்யா. யோ, கேட்ல இல்லாம எங்கேயா போன? ஐயா நான் காலைல சாப்பிட்டேன்யா. சாப்பிட்டியா? யோ, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? மச்சான், அவருக்கு சரியா காது கேட்காது. ஐயோ ஆமா இல்ல. யோ, மிஷின் எங்க? அதை எடுத்து முதல்ல மாட்டு.